நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் ஏழை எளிய மாணவ மாணவிகள் படித்து உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த 2003ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை தொடங்கி வைத்தார். இந்த கல்லூரியை கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக தரம் உயர்த்தினார். இதில் தற்போது 2700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கூடலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி முறைகேடு நடந்திருப்பதாக கல்லூரியின் முதல்வர் ராஜேந்திரன் மாவட்ட குற்றவியல் பிரிவு போலீசில் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினரும் திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரக அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டதில் 83 லட்சம் வரை முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட கல்லூரி நிதியிலிருந்து 83 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பது கல்வியாளர்கள் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைப்பதுடன் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் வலியுறுத்தியுள்ளார். இது சாதாரண ஏழை எளிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி, அவர்களுக்கான கல்லூரி. எனவே முறையான விசாரணை, இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை நடத்தி இந்த கல்லூரியில் நடந்த முறைகேடுகளை வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டியது அரசினுடைய கடமை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கோ அல்லது சிபிஐ விசாரணைக்கோ ஆணையிட்டு நடந்த முறைகேடுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கோடிக்கணக்கில் முறைகேடு செய்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும், ஆகவே தமிழக அரசு உடனடியாக விசாரணை நடத்தி மாணவ மாணவிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் இதில் எந்த விதமான காலதாமதம் இல்லாமல் நீதி விசாரணை வேணும். இந்த முறைகேடுக்கு சிபிஐயை இதை ஆய்வுக்கு உட்படுத்தினா உண்மையாக இதை யார் குற்றவாளிங்கிறத தெரியப்படுத்தி இந்த கல்லூரி மேலும் சிறப்பாக தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த ஏழை குழந்தைகளை இனிமேல கல்வி கேட்கறதுக்கும் பெரு உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 83 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக கல்லூரி முதல்வரே புகார் அளித்திருப்பதன் மூலம் விடியா திமுக அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுகிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. தூக்கத்தில் இருக்கும் உயர்கல்வி அமைச்சர் நிதி முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை கமிஷன் வாங்கிக் கொண்டு மௌனம் காப்பாரா என்பதே அப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது.